ரவிச்சந்திரன் அஸ்வின் 17 வருஷ ஐபிஎல் கிரிக்கெட் வாழ்க்கையிலிருந்து விடைபெறுகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. ஐபிஎல்ல இருந்து ஒட்டுமொத்தமாக நான் விடைபெறுகிறேன். எப்படி உள்ளே வந்தாரோ, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் மூலமாக உள்ளே வந்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்தே இப்போது தன்னோட ஐபிஎல் கிரிக்கெட் வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாரு. அவர் போட்ட அந்த ட்வீட்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை வச்சும் தென் நம்ம அஸ்வின் என்னவா இருப்பார், அதாவது குழந்தை டக்குன்னு பிறந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இது இன்ஜினியர், இது டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே போல் அஸ்வின் என்னவா இருப்பார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முழு வீடியோவும் பாருங்கள். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரிபியூட் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டோ இல்லைனா நாளைக்கு காலையிலையோ இன்னொரு வீடியோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வரும். ஏன்னா பேசுகிறதுக்கு 1-2 இல்லை, நிறைய இருக்குது. ஏன்னா 17 வருஷம் ஆடிருக்காரு. 2 தடவை சாம்பியன்ஸ் லீக் T20 சாம்பியனாக இருந்திருக்காரு. மட்டும் இல்லாமல் 2 தடவை ஐபிஎல் சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் கேப்டனும் பண்ணியிருக்கிறாரு. எக்கச்சக்கமான புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆமாம், ரவிச்சந்திரன் அஸ்வின் 2009க்குள்ளே அவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 2009 அப்படி உள்ளே வரும்போது ஒரு மாதிரி வகுடு எடுத்து சீவாத ஒரு முடியோட தொலை ஒரு ஜெர்சியோட உள்ளே கேரம்பால் அப்படிங்கிறத அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அஸ்வினுக்கு தைரியமாக புது பையன் யோசிக்காமல் தோனி நியூ பாலில் கொடுப்பாரு. பவர் பிளே ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 2011 ஐபிஎல் ஃபைனல் கிரவுண்டில் இருந்து நான் பார்த்தேன். ஸோ கெயிலோட விக்கெட்டுக்கு ஆரவாரம் கொண்டாட்டம் நிற்கவே இல்லை. அஸ்வினோட ஐபிஎல் கரியரில் ஒன் ஆஃப் த கோல்டன் விக்கெட். அதே போல் சாம்பியன்ஸ் லீக் T20 2010 கோல்டன் பால் வின் பண்ணி தருப்பார். மாம்பழத்துலேருந்து ஒரு பையன் கேரம் பால் இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ட் ஐபிஎல்ல இருந்து ஒரு லெஜெண்டா. ஸோ அஸ்வின் கிட்டத்தட்ட 187 விக்கெட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக, டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக, பஞ்சாப் கிங்ஸ்க்காக, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக, ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்க்காக போன ஒவ்வொரு டீமுக்கும் எந்த ஓர வஞ்சனையும் இல்லாமல் அவரோட விக்கெட் டேக்கிங் அபிலிட்டியை அவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அஸ்வினோட அந்த பொற்காலம் அப்படின்னா ஐபிஎல்ல அவர் இந்த 2009 2015 வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆனது தான். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லரை மன்கன் பண்ணது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் அண்ட் ஜென்சி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பரிச்சயம். ஆனால் அப்போ சொல்கிற அந்த கேரம் பால், கெயிலோட விக்கெட் எடுத்தது இதெல்லாமே 90s அப்போ ஓஜி சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்களுக்கு அந்த ஓஜி அஸ்வினை எப்படியும் மறக்க முடியும் சொல்கிற அளவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. பட் இப்போது 2025 ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக சுமாரான இல்லை, மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று. ஏன்னா 9 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் மட்டும், ஓவருக்கு 9 ரன் கொடுக்குற அஸ்வின். ஒருவேளை ஒரு 10 வருஷம் ஒரு பையன் கொஞ்சம் கோமால இருந்து திரும்பி இப்போ வரான் அப்படின்னா அஸ்வினா 9 ரன் கொடுக்குறாரா, என்ன இப்படி அப்படின்னு கேட்குற அளவுக்கு அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் வருஷம் இருந்துச்சு. பட் அந்த ஒரு சீசன் பேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அஸ்வின் இந்த முடிவு எடுக்க வச்சிருக்காது. கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டுருந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அவருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவர்கிட்ட திட்டங்கள் வேற இருந்திருக்கலாம். அவரு தேங்க்ஸ்பா ஐபிஎலுக்கு ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்லேயே அவர் மென்ஷன் பண்ண விஷயம் என்னன்னா, நான் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் லீகை நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. பத்தாவதுக்கு இந்த ட்வீட் வரதுக்கு முன்னாடியே அவரோட அகாடமி ஜென்னெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருந்து ஒரு ரீல் ஒன்று வந்தது. அந்த ரீல்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட் சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு ரீலும், அதுல கேப்டன்ஸ் கோச் அஸ்வின் எரா பிகின்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஓகே, கோச் அஸ்வின் எரா பிகின்ஸ் அப்படியே நான் கட் பண்ணி நம்ம அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வெளியேற போறாரு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பேசியிருப்போம். அந்த வீடியோல நம்ம பேசுனது தான் ஆல்மோஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அதுல நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு வெளியேறாருன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியை விட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வெளியேறுவார் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியை விட்டு வெளியேறி இருக்கிறதா மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் இருந்துக்கிட்டு ஒரு பிராண்டில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த பிராண்டில் ஒர்க் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். பட் ஆனால் இந்த ஒரு ரீலும் அதோட கேப்ஷன்ஸும், பட் இந்த பக்கத்தில் அஸ்வினோட அந்த ட்வீட்டும் சொல்கிறது என்னென்னா, பாசே நான் ஐபிஎல்லேருந்து தான் வெளியில் போயிருக்கேன், சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து தான் வெளியில் போயிருக்கிறேன், கிரிக்கெட்டர் அஸ்வின் இன்னும் முடிவடையலை. அதே தான் ஒரு டெஸ்ட்டில் மீன் ரிட்டையர்ட் ஆகும்போது சொல்லியிருந்தாரு. இப்போது ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி SA20 ஒரு 10-20 இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதில் பியூர் சாவ்லாலாம் இருந்தார். அப்படி அங்கங்கே அஸ்வின் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மாதிரியும் தெரிய வந்துச்சு. ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு அஸ்வின் வெளியே போனால்
எங்கே போவார் அப்படின்னு நம்ம பேசும்போது ஆர்ஆருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் அஸ்வினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. உள்ளே எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து SA20 ஆட போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக கரீபியன் பிரீமியர் லீக்கும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரீபியன் பிரீமியர் லீக்கில் பிரவீன் தாம்பே ஆனார். இப்போ SA20ல தினேஷ் கார்த்திக் அவர்கள் இருக்கிறாரு. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரீபியன் பிரீமியர் லீக்ல ஒரு டீம் இருக்காங்க. SA20ல பால் ராயல்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க. இந்த 2 டீமில் எஸ்பெஷலி பால் ராயல்ஸில் ஷம்சி அவங்க வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும், இந்த பக்கம் அஸ்வின் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் வெளியேறி IPLலேருந்து வெளியேறி இப்போ SA20க்கு போகிறாருன்னா ராயல்ஸுக்கும் அஸ்வினுக்கு நல்ல பாண்ட் இருக்குங்கிறதுனால ஸோ பால் ராயல்ஸுக்கு அஸ்வின் இந்த வருஷம் SA20ல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்ஷனில் ஒரு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கரீபியன் பிரீமியர் லீக் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் இல்லை, ஆனால் அடுத்த வருஷம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஜூன் ஜூலையிலேயே தமிழ்நாடு பிரீமியர் லீக் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆகஸ்ட் மாசத்துல தான் கரீபியன் பிரீமியர் லீக் நடக்கும். ஸோ அப்போ அஸ்வின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஆடிட்டு உடனே கரீபியன் பிரீமியர் லீக் ஆடுறதுல அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. NOC வந்து பார்த்தீங்கன்னா BCCI கொடுத்துட்டாங்கன்னா இது எல்லாமே அஸ்வின் எக்ஸிக்யூட் பண்ணுவார். இல்லைப்பா இப்போ பால் ராயல்ஸுக்கு அவர் ஆடல, கரீபியன் பிரீமியர் லீக் அவர் ஆடல அப்படின்னா ஒன்று பண்ணுவார். பியூஷ் சாவ்லா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆனாரா, MI வந்து அங்கே எனக்கு SA20ல வந்து MI கேப்டன் இருக்குது, நீ எதுக்கு ஸ்பின்ஸ் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அவர் இப்போ ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அஸ்வின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிரிக்கெட்டராக கன்டினியூ பண்ணுவார். ஜென்எக்ஸில் கோச் அது ஒரு பக்கம் அப்படின்னா இன்டர்நேஷனலுக்கு வரும்போது ஒரு ஸ்பின் கன்சல்டண்ட்டாக SA20ல ஒரு பால் ராயல்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டீமுக்கோ இல்லை கரீபியன் பிரீமியர் லீக்கில் ராயல்ஸ்க்கோ ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அஸ்வின் சொல்லிட்டாரு, நான் வந்து ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. பாஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஆனால் நான் ஆல்ரெடி ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து டெஸ்ட்லேருந்து அவர் விடைபெறும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்குமே ஒரு ஆசை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த லாக்டவுன் டேஸில் வந்து அவர் அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார் தமிழ்நாடு வந்து ரஞ்சி ட்ரோஃபி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஆசை. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 வயசு ஆகுது. பட் ரஞ்சி ட்ரோஃபி ஆடுறாரு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து கரெக்டாக இந்த SA20 கூட கிளாஷ் ஆகுமா, சரி அது ஒரு பக்கம். பட் ரவிச்சந்திரன் அஸ்வின் திரும்ப தமிழ்நாட்டுக்காக ஆடுவாரா? சையத் முஸ்டாக் ட்ரோஃபி, விஜயசாரி ட்ரோஃபி, இது இல்லாமல் ரஞ்சி ட்ரோஃபிக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்பெசிஃபிக்காக ரெட் பால் கிரிக்கெட்டில் திரும்பவும் வந்து ஆட வருவாரா? தமிழ்நாட்டுக்கு ரஞ்சி ட்ரோஃபியை வின் பண்ணி கொடுப்பாரா? ஏன்னா விஜயசங்கர் அவர்கள் வந்து TNC கிட்ட NOC கிட்ட வெளியில் போகிற மாதிரி ஏதோ அரசு நியூஸ் கேள்விப்பட முடியுது. இப்போ அந்த இடத்த நான் சொல்கிறது லைக் டு லைக் கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வெளியில் போகிற இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் உள்ளே இருந்தால் ஸோ அந்த கேம்ப் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கிரிக்கெட்டர் உள்ள இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து திரும்பவும் ரஞ்சி ட்ரோஃபி ஸ்குவாடில் பார்க்க ஆசைப்பட்றேன். கேப்டனாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சாய் கிஷோர் இருந்துக்கிட்டு இருக்காரு. சாய் கிஷோரை டக்குன்னு கட் பண்ணுறதுல வந்து எந்த விதமான நியாயமும் இல்லை. பட் ஒரு பிளேயராக, ஒரு சீனியர் கிரிக்கெட்டராக, ஒரு மென்டாராக ஸோ அஸ்வின் என்ன ரஞ்சி ட்ரோஃபி கிரிக்கெட் பார்க்க நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் கண்டிப்பாக தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஆடுவார். அவர் எங்கே போய் எங்கே வந்தாலும் அது ஆடிடுவார். இல்லை இது போக வேறு ஏதாவது இந்த மகாராஜா ட்ரோஃபியோ இல்லை மகாராஷ்டிரா பிரீமியர் லீகோ அதெல்லாம் ஆடுவாரான்னு அது கேட்டால் அது ஒரு நேரம் இருக்குமான்னு கேட்டால் நான் ஃபேமிலி கூட டைம் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்க வேணாம். கிரிக்கெட்டராக அஸ்வின் முடியலை. நீங்கள் வெறித்தனமான அஸ்வின் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் அஸ்வினை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன கிரிக்கானந்தா தமிழ்நாடு பிளேயரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து அப்படியே போயிருக்கிறாரு. நீங்கள் என்ன SA20ல பால் ராயல்ஸ்லாம் சொல்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி ஜோபக் சூப்பர் கிங்ஸ்லாம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? சொல்லுங்க கிரிக்கானதான் கேட்குறீங்களா? சரி ஓகே, வாய்ப்பு இருக்குது. இங்கே MLSலையும் சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க, அங்கேயும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் எனக்கு பால் ராயல்ஸுக்கு போயிடுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது போக கமெண்டேட்டர்னா ஃபுல் டைம் கமெண்டேட்டராக அஸ்வின் அவர் சொல்லிட்டார்ல தான் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் லீக்னு. பட் வருவார். ஏன்னா ICC கூட அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட் பார்க்குறோம். ஸோ அஸ்வின் மாதிரியான கிரிக்கெட்டர்ஸை ICC வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ ICC ஈவெண்ட்ஸ் வரும்போது ஒரு வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், மேபி இந்த Under-19 வேர்ல்டு கப், அப்போ அஸ்வின் ஒரு கமெண்டேட்டராக, ஒரு எக்ஸ்பர்ட்டாக, மேபி இந்த IPL டைம்ஸ் மேபி பார்ப்போம். பட் இதை தாண்டி TNCL ஏதாவது ஒரு பொறுப்பாளராக இல்லை TNCL ஏதாவது ஒரு ஸ்கவுட்டாகவோ வருவாரா பார்ப்போம். மாயவரத்துக்கு போயிட்டு மாயவரத்தில் விவசாயமும் பண்ணிட்டு இந்த பக்கம் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டும் ஆடிக்கிட்டு ஸோ அவரோட செகண்ட் இன்னிங்ஸை இப்போ எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாருன்னு பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் கிடையாது, இது வந்து அவரோட இன்னொரு ஸ்பெல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அவரோட ஃப்ரெண்டான சத்தேஸ்வர் பூஜாரா வந்து 2 நாளைக்கு முன்னாடி தானே டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து விடை பெற்றார். இப்போது அஸ்வினோட இந்த ஒரு முடிவு நட்புக்காக வரமா? சரி ஓகே, எப்படியோ ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்னும் இப்படி இருப்பார், இந்த மாதிரி இருப்பார் அப்படிங்கிற நம்ம ஓரளவு ப்ரிடிக்ஷனா சரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லியிருக்கிறோம். என்ன ஆக போகுது, அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 38 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லாம் 44-45 வயசு வரைக்கும் ஆடுறாங்க. ஸோ அஸ்வின் கன்டினியூ பண்ணுவாரா
என்னவா இருப்பார் அஸ்வின் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ அஸ்வின், உங்களோட கிரிக்கெட்டுக்கு அண்ட் உங்களோட கேரம் பாலுக்கு அண்ட் உங்களோட நிறைய லெசன்ஸ்க்கு. ஸோ இன்னொரு ஸ்பெல் உங்களோட ஸ்பெல்லில் பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே நேரத்தில் வீடியோ பார்க்குற நீங்கள் அஸ்வினுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று இன்றைக்கி நைட்டோ இல்லைனா நாளைக்கு காலையிலையோ வரும். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். உடனடியாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க முடியும்.